நிஷாராஸ் டைரியில தங்க புதையலை தேடி கத்தர் ஃபுல்லா போறோம். அதுல நாம இன்னைக்கு போற ஷாப் கல்யாண் ஜுவல்லரி. நான் இந்த வீடியோல நிறைய கல்யாண்ல இருக்க கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஆனா இப்போ நான் போறது வந்து லூலு கல்யாண் ஜுவல்லரி. நான் ஏன் இதை தங்க புதையல் அப்படின்னு சொன்னேன்னா, பொதுவாகவே எனக்கு தங்கம்னா பயங்கர கிரேஸ். எந்த இடத்துக்கு போனாலும் கோல்ட் ஷாப் இருந்தால் அங்கே போகாமல் வர மாட்டேன். ஸோ அதே நம்ம வீடியோவாக போடலான்னு தான் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜ் எங்கே கம்மியாக இருக்கோ அதெல்லாம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதை பாருங்கள். கல்யாணில் வந்து ஒரு ஆஃபரும் போயிட்டுருக்கு, அதுவும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலெக்ஷன்ஸ் ஒன்று செம்மையாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு டிவைனில் இருக்கட்டும், ஸோ கோல்டு, டைமண்ட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நார்மலாக வந்து பெரிய நகைகள் நம்ம வாங்குகிறோன்னா நிறைய சென்டிமெண்டலாக விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கே இருந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து அதை பார்க்கும் போதே நம்ம பை பண்ணணுன்ற தாட் இருந்தது. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி கல்யாணில் ஆஃபர் போயிட்டுருக்கு. 50% வந்துட்டு மேக்கிங் சார்ஜில் ஆஃபர் இருக்குது. அது நிஜமாக சொல்லணுன்னா இப்போ நகைக்கு இருக்க வேல்யூவில் அந்த மேக்கிங் சார்ஜ் கம்மி பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்காக நான் ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்கலான்னு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆரம் கலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. அதை தாண்டி பேங்கிள் வந்து நான் ஒன் டைம் கத்தரில் எடுத்திருக்கேன், அதுவும் கல்யாண் ஜுவல்லரியில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் வந்து முகூர்த் கலெக்ஷன். இது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ்க்கான ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே அப்படியே செட்டாக இருந்ததுங்க. இதை ஏன் முகூர்த் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஜுவல்ஸ் வந்து பண்ணும்போதே வந்து பர்டிகுலர் முகூர்த்தம் நல்ல நேரம்லாம் பார்த்து அதோட ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். அவ்வளோ அருமையாக இருந்தது டிசைன்ஸ்லாம். எனக்கு அதில் இருந்த ஒரு ஆரமோட டிசைன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நியூ கலெக்ஷனாகவும் இருந்தது, ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் அது தெரிஞ்சுது. ஆனால் வந்துட்டு இதோட மேக்கிங் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கையிலேயே அதை மேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது அதோட டிசைன்ஸ். இப்போது ட்ரெண்டில் இருக்க சோக்கர்லாம் வந்துட்டு 5 சவரன்லேருந்து 12 சவரன் வரைக்கும் இங்கே இருந்துச்சுங்க. எல்லா டிசைன்ஸும் வந்துட்டு நியூ மாடல். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைன்ஸ் வந்து நிறைய இருந்தது. அதாவது வந்துட்டு அந்த லக்ஷ்மி போட்ட டிசைன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே டைமில் வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டியாகவும் இருந்தது. இப்போ சாராப்பா காட்டுறது வந்து ஒரு கோபுரம் டிசைன். அதை பார்க்கும்போதே வந்து கண்டிப்பாக பை பண்ணணுன்ற ஒரு ஃபீல் கொடுக்குறது. பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைய இருந்தது அந்த ஜுவல்ஸை பார்க்கும்போது. எனக்கு பொதுவாகவே கோல்டை பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பினஸோடு தான் இருப்பேன். இதுலேயுமே வந்துட்டு ஸ்பெஷலாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அருமையாக இருந்தது. செயின் எல்லாம் வந்துட்டு 2லேருந்து 4 சவரன் செயின் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய நகைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதாவது ஒரு 5 சவரனுக்கு மேலே இருக்கிற நகைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, அது வெயிட்டோட கவர் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வர ஜுவல்ஸ் எல்லாமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்டோன் வச்சு தான் வருது. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு என்ன மாதிரி தெரியாமல் இருந்திருக்கும். கோல்டோட வெயிட்டோட வந்து அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து ஆட் ஆக வராது. கோல்டோட வெயிட் தனியாக போடுவாங்க, ஸ்டோனுக்கான வெயிட் வந்து தனியாக வந்து ரேட் போடுவாங்க. அதுலேயே அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோனான ரூபி, எம்ரால்டு இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நீங்கள் ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் காட்டுற இந்த ஒரு செயின் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு 9 கிராம்க்கான வேல்யூ வந்துட்டு பார்க்கும்போதே அந்த டிசைன்லேயே வந்து டாலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 10 கிராம். இந்த டிசைனும் வந்து சூப்பராக இருந்தது. இந்த டிசைனுக்கு பின்னாடி வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனும் இருந்தது, எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பவுன் செயின். ஸோ ஒரு பவுன் செயினில் வந்துட்டு நம்ம செயின் தனியாக வாங்கிட்டு டாலர் தனியாக வாங்கினோன்னா அந்த செயின் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது வந்துட்டு இது பார்க்கவும் நல்லா பார்வையாக இருக்கும். டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து நியூ மாடலாக இருந்தது. 7 கிராமில் வந்து இந்த செயின் இருந்தது. இது ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்க சிம்பிளாக ஒரு செயின் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாலர். 14 கிராமில் இருக்க இந்த செயின் பார்த்திங்கன்னா சாராப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு ஒரு 1.25 பவுனுக்குள்ளே வந்துட்டு சூப்பராக கவர் ஆகிருந்தது. இந்த செயின்லாம் வந்து 6 கிராமு. எனக்கு இது ரொம்ப கம்மியான காசில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக வாங்கலாம்.
இது வந்து அப்படியே ஒரு நெக்லஸ் மாடல், வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பட் கிராமும் வந்துட்டு 14 கிராம், 1.5 பவுன் இது. பொதுவாகவே வந்து நம்ம செயின்லாம் வாங்கும்போது டெய்லி யூஸ்க்கு பண்ணும்போது வந்து ஒரு சவரன் 1 பவுனில் இருக்க செயின் போட்டோனாலே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 15 கிராமில் இருக்கிறது எல்லாமே வந்து அருமையான டிசைன்ஸாக இருந்தது. பார்க்கும்போது டிசைன் கூட வந்து அதோட கிராம் அளவும் வந்து கூடிக்கிட்டே இருந்தது. இது 20 கிராமில் இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மாலை, அந்த மாங்காய் மாலை அந்த மாதிரி டிசைன்ஸில் இருந்தது. இது 15 கிராம் இப்போ இருக்கிறது. பட் இது வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. நிறைய இந்த மாங்காய் வச்ச டிசைன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. இங்கே இப்போ அடுத்ததும் வந்துட்டு ஒரு மாங்காய் டிசைன் தான். இது வந்துட்டு கரெக்டாக 2 பவுனில் இருந்தது. இதுலேயும் பின்னாடி எக்ஸ்டென்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. நமக்கு தேவைன்றப்போ வந்து டாலர் இது மாதிரி ஆரம் மாதிரி, தேவையில்லாதப்போ நெக்லஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒரு மயில் வச்ச செயின் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து நெக்லஸ், எப்படின்னா ஒரு 2 பவுன் தாண்டினாலே அது நெக்லஸ் மாதிரி இருந்தது. இது வந்து 3 லேயர் செயின், அதுலேயும் வந்துட்டு இதில் ஒயிட் கோல்டும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 30 கிராம் இது. ஆல்மோஸ்ட் வந்து இது 4 சவரனுக்கு 2 கிராம் வந்து கம்மி. பட் வெயிட்டும் வந்து நல்லா இருந்தது. இந்த டிசைன்ஸ் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. இதுலேயுமே ஒயிட் கோல்டு மிக்ஸ் பண்ணியிருந்தது. இது 17 கிராம். இதோட வெயிட் எல்லாம் வந்துட்டு என்னோட வீடியோலேயே வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இது வந்து 18 கிராம். இதுலேயுமே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி நமக்கு செயின் வேணும்னாலும் நமக்கு காசு இருக்கிறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து ஒரு சரடு மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு டாலர் வச்சுருந்தாங்க. எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. இது வந்துட்டு ஒரு இலை மாடலில் இருந்தது. கரெக்டாக 1 பவுனுங்க. ஆனால் செயின் வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு கொஞ்சம் எப்படியும் ஒரு 2 பவுன் மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அந்த டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஜுவல்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் பிடிக்கும். இது வந்துட்டு சாராப்பாக்கு வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருந்தது வந்து நியூ மாடலாக இருந்தது. அப்புறம் கழுத்துக்கும் பார்க்க வந்துட்டு நல்லா பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாது. இது ஆல்மோஸ்ட் 3 பவுன் கிட்ட வந்தது. இது வந்துட்டு ரெண்டு நாங்கள் மலபாரில் போடுற மாதிரி இதுலேயுமே வந்து சிட்டு இருக்கான்னு நான் கேட்கணுன்னு நினச்சேன். ஆனால் மறந்துட்டேன். ஸோ அந்த மந்த்லி நம்ம போடுறப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து கம்மி அமௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னா ஒரு 400 ரியால் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் நம்ம எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம எங்கே இருந்தாலும் இந்தியாலேயும் சரி, கத்தரில் இருக்க எங்கே இருந்தாலும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா எப்போவுமே வந்து கோல்டு வேல்யூஸ் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸில் வந்து கோல்டுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒதுக்கிட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம கோல்டு வாங்குறதும் ஒரு நல்ல பெனிஃபிட். இது வந்து நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை சேவிங்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 8 கிராமு. ஆனால் பார்க்க வந்துட்டு நல்லா பார்வையாக இருந்ததுங்க. வெயிட்லெஸ்ஸு பட் பார்வையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 11 கிராம். இதில் ஸ்டோன்ஸ் இருந்தது. சொன்ன மாதிரி இதில் கோல்டு வெயிட், ஸ்டோன் வெயிட்டுன்னு தனியாக போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து 16 கிராமில் ஒரு கோல்டு செயின் இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஆரம் மாதிரியே இருந்தது. நீங்கள் பின்னாடி அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி கீழே போட்டிங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஆரம் மாதிரியே தெரியும். இந்த கல்யாண் ஜுவல்லரியில் வந்துட்டு புது கலெக்ஷனை தாண்டி நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பார்த்துட்ருக்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. போகிற வரைக்குமே வந்துட்டு அதை நான் 2-3 தடவை பார்த்தேன். எனக்கு இன்றைக்கி வந்து நான் தேடி வந்த புதையல் வந்து கிடைக்கல. பட் இந்த வீடியோ பார்த்த உங்கள் யாருக்காவது இங்கேருந்து டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கான புதையல் கிடச்சிருந்துச்சுன்னா வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ என்னோட இந்த மாதிரி கோல்டு வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான புதையல் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.